நம்ம ஆளுங்க பாம்பு பார்த்தாலே அன்னைக்கு வந்து சாட்சி சொல்றாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு பாம்பை பார்த்தேன், அது கடித்திருந்தால் நான் செத்து போயிருப்பேன்னு சொல்லுவான். பாம்பை பார்த்தாரு, ஆனா இவரு அதுக்குள்ளேயே இவன் போயிட்டான், சாவு வரைக்கும் போயிட்டு வந்தான். Our people, when they see the serpent itself, they even go to the extent of death and say, if it had bitten, I would have died. நான் மதுரையில இருக்கும்போது, and I was in Madurai, நம்ம பையன் ஒருத்தன் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல வர்க் பண்ணான். one boy of ours was working in industrial estate. சாயங்கால ஷிஃப்ட்டுக்கு அவன் போறான். He was going for the evening shift. ஒரு குறிக்கப்பட்ட பஸ் ஸ்டாப்ல இறங்கி ஒத்தடி பாதையில நண்பர்களோட அவன் போறான். In a particular bus stop, he had to go in a single path. திடீர்னு கால்ல ஒன்னு கடிச்சிச்சு. Suddenly something bit his legs. கொஞ்சம் வெளிச்சம், and little light was there. அந்த இருட்டுல அந்த வெளிச்சத்துல லேசா பார்த்தோனே கால்ல ஒன்னு பஞ்ச் பண்ணிருச்சுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. And in that little light he could knew that something had நம்ம எதையோ மிதிச்சிட்டோம். We stamped out something. அடுத்து கால் எடுத்த உடனே அது போறது தெரிஞ்சது. And when he took his feet, he could see it going. அந்த இருட்டு அந்த வெளிச்சத்துக்குள்ளேயே பூந்து அதை போய் பிடிச்சிட்டான். Within that darkness he went and caught hold of it. பிடிச்சா பாம்பு. When he caught it was அங்கேயே கொன்னு போட்டான். There itself he killed it. கூட வந்தவங்க மிரண்டுட்டாங்க. Those of them who came were afraid. செடிக்குள்ளே போய் பிடிச்சு வந்தானே போய். What he went through the bushes and caught. கடிச்சிருச்சு. Already it's bitten him. அப்ப எல்லாரும் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுப்பா. Now they asked him to do first aid. அங்க போனா அவன் சொன்னா இல்ல நான் ஜெபம் பண்றேன் ஒண்ணு ஆகாதுன்ட்டான். Nextly then he said I'll pray and nothing will happen. எல்லாரும் ஷிஃப்ட்ல வர்க் பண்றாங்க, இவனை பாத்துக்கிட்டே இருக்கானுங்க, எப்ப விழுவான், எப்ப நடக்கும், என்ன ஆகும் பாத்துக்கிட்டே இருக்கான். இவன் அவன் வேலையை பாத்துக்கிட்டே இருக்கான். All of them in the shift were expecting, seeing him as to when he will fall and what will happen to him, but he was doing his work. காலையில ஷிஃப்ட் முடிஞ்சு எல்லாரும் திரும்பி வராங்க. In the morning after the shift all were returning. அந்த பாம்பு அங்க செத்து கிடக்கு. The serpent was dead there. இவன் நேரா ஃபைத்தோ வந்தான். He came straight to Phaethon. நான் சொன்னேன் விஷமாது இதுவரைக்கும் ஒண்ணு இல்ல போயிட்டு வாங்க போயிட்டான். ஜெபிச்சு அனுப்பிட்டேன் போயிட்டான். He said no poison has attacked him thus far, and I prayed and sent him, it just went off. இன்னைக்கு ஊழியத்துல இருக்கான், உயிரோட இருக்கான். He is now in the ministry alive. எதுக்கு இத சொல்றேன்னா, why say this? நம்மால பாம்பை பார்த்தாலே இப்ப இந்த ஹாலை விட்டு எந்திச்சு ஓடிடுவான். A person, if they see the serpent itself, they'll run away from this hall. அது கடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா விஷம் ஏறுதோ இல்லையோ இவன் விஷமா மாறி செத்தே போயிடுவான். Whether it is bit, if it is bit him, then whether the poison enters him or not, he will fill with poison and he'll die. அதுக்குள்ள ஹார்ட் தானாவே மைல்ட் அட்டாக் இல்லனா சீரியஸ் அட்டாக்ல போய்டுவாங்க. There will be a mild or serious attack in his heart immediately. நீங்க யோசிச்சு பாருங்க. You just think and see. இதெல்லாம் நம்முடைய விசுவாசத்துல பயிற்சி வைக்க வேண்டிய காரியங்கள். We should practice all this in our faith. பவுலுடைய கையில பாம்பு கடிச்சிருச்சு, அவன் அதை உதறி போட்டான். எல்லாரும் இவன் கொலைபாதகன், இவனை சாவு விடல பாரு, கரெக்ட்டா பாம்பு வச்சு கடிச்சிட்டு அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. The serpent, when it bit him, they thought that he is a murderer, and therefore the serpent had bit him, and they expecting something should happen, but nothing happened to him. நான் ஒரு இடத்துல ஊழியத்துல இருந்தபோது, when I was in a ministry in one place, ஒரு நாள் ஒரு நைட்ல ஒரு தகப்பன் வந்தார். in one night one father came. ஒரு குட்டி பையனை பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லி. One small boy was bit with serpent. நான் வீட்டுக்கு போனேன். I went home. அந்த வீட்ல 5 பெண் பிள்ளைகள். There were 5 girls in that house. ஒரே ஒரு பையன். Just one boy. அந்த பையனுக்கு இந்த கண்ணுல கரெக்ட்டா கீழ கடிச்சிருக்கு. கவனிங்க. In that eyes just below that serpent had bit him. கண்ணுல கீழ ஒரு கண்ணுல கடிச்சிருச்சு. In one of his eyes below that serpent had bit him. அந்த பாம்பு அங்க கிடக்கு. That serpent was lying there. அது சின்னதா இருக்கும், பட் கொஞ்சம் தடியா இருக்கும். That will be very small but fat. அந்த பாம்பு அவங்க அடிச்சு வச்சிருக்காங்க, அங்க தான் கிடக்குது. பெட்ஷீட்ல இருந்திருக்கு, கடிச்சிருச்சு. They had beaten the serpent which was in the bed sheet. அப்படியே இந்த கண்ணோட கீழ் பகுதி வீங்கி கருப்பா அப்படி நிக்குது. The low portion of the eye had become swollen and just ரசம் உள்ள போகாம எங்கேயே பிரேக் ஆகி அப்படி வீங்கி கருப்பு கலர்ல நிக்குது. The poison had not gone inside, but it was just stagnating there as a dark black color. 5 பொண்ணு ஒரு பையன். There were 5 girls and 1 boy. இப்ப ஒரு கொஞ்சம் பேருக்கு கூட்டிட்டாங்க. அவனே சொன்னாங்க பின்னு வச்சு லேசா குத்துனா விஷம் வந்துருன்னு குத்துனாங்க. அது குத்துனா விஷம் கரெக்டா அதுல நிக்குது. அது குத்துனா தண்ணி தான் வந்துச்சு, விஷம் வரல. Now some of them said that if you should prick with a pin, the poison will come out, but when they pricked, only water came out. எல்லாரும் சொன்னாங்க நீங்க முதல்ல போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க. All of them said go and ஏதாவது ஒரு மெடிசன் கொடுங்க, give some medicine, இல்லனா ஒரே ஒரு ஆம்பளை பையன் செத்து போயிடுவான்னு சொன்னாங்க. or in one night this boy will die. ஆனா அவங்க கொஞ்சம் கூட விசுவாசத்துல அசையாம அப்படியே நினைச்சுங்க. But they did not shake in their faith and just stood. இவன் மூலமா தான் ரட்சிக்கப்பட்டான். இவனுக்கு ஒரு வியாதி வந்து செத்துருப்பான் எப்பமோ. அவன் சாவாம இருக்கணும் தான் உள்ள வந்தான். இப்ப செத்தா பரவாயில்ல, எங்களுக்கு ரட்சிப்பு கிடைச்சது, ரைட் இவன் பரலோகத்துக்கு போட்டுங்கறாரு அவங்க அப்பா. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. That father said it was through him we came into this faith, and now we have got the salvation through him, and therefore if he should die, let him go to heaven. அவங்களுக்கு உலக பிரகாரமான படிப்பு கிடையாது, பைபிள்ல வாசிக்க தெரியாது. ஆனா விசுவாசம் அவங்களுக்குள்ள படிச்சிருந்தாங்க. He had no worldly knowledge or education, he did not know the word of God, but they had learned faith. திரும்ப ஒரு குரூப் சொல்லிச்சு இன்னும் 2-3 நாள்ல இவன் உடம்பு வீங்கும்,
அதுக்கு பிறகு பாருங்க நான். Again another group said in 2 or 3 days his body will be swollen and ஏன்னா அந்த பாம்பினுடைய விஷத்தினுடைய எஃபெக்ட் அதுதான். Because the effect of that serpent is the same. அதே மாதிரி 2 நாள் 3 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா பையன் சின்ன பையன் பயங்கரமா ஊதிட்டான். After 2 or 3 days this small boy was fully swollen. எங்களுக்கு கூட ஒரு தடுமாற்றம், ஐயோ இந்த பையன் ஏதாவது ஆயிடுவானோ. We also were stumbling as to what will happen to this boy. அது ஒரு குப்பம், மீன ஒரு குப்பம் அது. That was fisherman area. That was a fisherman area. அவங்க எல்லாம் வந்து அவரை டிஸ்கரேஜ் பண்றாங்க. They were all discouraging them. ஆனாலும் heavenly messages. அந்த விசுவாசி தைரியமா நின்னா செத்தா சாகட்டும், இயேசு குணமாக்குனா குணமாக்கட்டும், இல்லனா போட்டும். That believer stood firm in faith. If Jesus would heal, let him heal or else go. ரெண்டே நாள் எல்லாம் வச்சிருச்சு, எல்லாம் சுகமாயிடுச்சு. இந்த கண்ணுக்குள்ள ஒரு கருப்பு பார்டர் மாதிரி ஒரு கோடு மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அதுவும் சரியாயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிறான், ஒரு விசுவாசியா இருக்கிறான். In 2 days everything was gone down and the swelling was all over. There was only a little mark beneath his eyes. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்முடைய சரீரத்தை தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட சரீரமா நம்ம மாற்றினா இந்த சரீரத்துல எதுவும் வேலை செய்யாது. If we change this body as a body which is filled with the power of God, nothing shall harm this body. அந்த பவுல் அதை உதறி போட்டான், அது அக்கினியில விழுந்து எரிந்து சாம்பலானது. இவனுக்கு ஒரு சேதமும் இல்லை என்று சொன்ன உடனே கொலைகாரன் என்று சொன்னவர்கள் இவன் தேவன் என்று சொன்னார்கள். That Paul shook the viper into the fire and it went to ashes, and then they said that he is not a murderer but he is God. ஒரு சேதமும் செய்ய அவனுக்கு உண்டாகவில்லை. There shall be no hurt to him. அவனுக்கு ஒரு சேதமும் வராததை கண்டு வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொன்னார்கள். They saw that he was not harmed by it and said that he is God. தண்ணியோ ஆகாரமோ வெயிலோ நிலவோ பாம்போ கடியோ விஷமோ சிங்கமோ எதுவுமே உன்னை சேதப்படுத்த முடியாது. Water or the sun or the moon or the serpent or the lions, nothing can do any harm to you. தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Daniel 3rd chapter verse 25. அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளையிலே போடப்பட்டார்கள். There Shadrach, Meshach and Abednego were cast into the furnace. அவர்கள் தேவனுடைய தாசர்கள். They were the sons of God. அவர்களை அழிக்கும்படியாக அக்கினி சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டது. The furnace was heated 7 times that they might be destroyed. 25ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Daniel 3rd chapter verse 25. அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. There was no hurt to them. எவ்வளவு அருமையான ஒரு தேவன். What a beautiful God he is. அந்த இடத்துல அவர் தன்னை மறுதலிக்காமல் தேவபுத்திரனுக்கு ஒப்பானவராய் அங்கேயே அவர் இறங்கி வந்தார். They did not deny him and therefore he came as the fourth person of Trinity. ஆண்டவரோடு உலாவுகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் பயிற்சிவித்தால் எந்த அக்கினியும் உன்னை சேதப்படுத்த முடியாது. If you practice a life walking with God, there shall no fire which shall hurt you. அதனால தான் எபிரேயர் 11ல அக்கினியின் உக்கிரத்தை விசுவாசத்தினால் அழித்தார்கள். In Hebrews chapter 11 we see that they quenched the fire. அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். They quenched the fire. ஒரு அக்கினியை அப்படியே ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க. They made the fire as nothing. நீ ஒரு அக்கினியா இருந்தா உன்னை அக்கினி அழிக்க முடியாது. If you be a fire cannot destroy you. நீ ஒரு அக்கினி அபிஷேகம் உள்ளவனா இருந்தால் அக்கினி உன்னை சேதப்படுத்த முடியாது. If you are with fire anointing, this fire cannot harm you. ஒரு கிறிஸ்தவன் சொன்னா ஒரு சாதாரண சக்தி அல்ல. If it's a Christian, it's not an ordinary power. யோவான் அப்போஸ்தலனுடைய சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தால், when you see the history of John the Apostle, அவனை கொதிக்கிற எண்ணெய் சட்டியில தூக்கி போட்டாங்களா. They cast him into a boiling oil furnace. எப்படி இருக்கும்? You see how it will be? பயங்கரமா எண்ணெயை கொதிக்க வச்சு அதுக்குள்ள தூக்கி போட்டாங்க அந்த பேரல்ல. இவனை அப்படியே பொரிச்சு எடுத்துறணும். He was cast into a boiling oil which is in the pot. இவன் என்னவோ ஐஸ் வாட்டர்ல குளிச்ச மாதிரி வெளிய வந்து வந்துட்டான். He went in as he was in ice water and came outside. அவங்க மிரண்டுட்டாங்க. என்னடா இவனை ஒண்ணுமே பண்ணல அப்படி எண்ணெய்க்குள்ள இருந்து வெளிய வர்றான். They were all thrilled because nothing had happened to him when he came out of the oil. சரி இவனை கொல்ல முடியாது, நாடு கடத்துன்னு சொல்லி தான் பத்மதீவுல கொண்டு போய் இறக்கி விட்டு வந்தான். Then they thought we cannot kill him and therefore they took him into the isle. அது அவனுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு, அதுவும் அவனுக்கு நன்மையா இருந்துச்சு. அங்க இருந்து அவன் அடிக்கடி பரலோகத்துக்கு போய் வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்துட்டு வந்து அழகா எழுத ஆரம்பிச்சான். And that seemed to be good to him because he went to heaven and saw the book of Revelation and wrote the book of Revelation. அக்கினியின் மேல் நடந்தாலும், if you should walk through the fire, அக்கினி உன்மேல் பற்றாது. The fire shall not quench you. அக்கினி சோதனை மாத்திரமல்ல, எழுத்தின்படியான அக்கினியும் உன்னை சேதப்படுத்த முடியாது. A little fire also shall not devour you.